ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் நீங்க கூகுள் மேப்ஸ் அதிகமா பயன்படுத்துவீங்களா? அப்பனா அந்த கூகுள் மேப்ஸ்ல இன்ட்ரெஸ்டிங்கான 3 விஷயங்களை நான் இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். 3மே கண்டிப்பா உங்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அதை நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோவை எந்த பகுதி நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நீங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்ண போறீங்க, அதுவும் கார்ல நீங்க டிராவல் பண்ண போறீங்க. அப்படி நீங்க டிராவல் பண்ணும்போது கண்டிப்பா ரூட் ரொம்ப முக்கியங்க. அதுக்கு கூகுள் மேப்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கு. அப்படி நீங்க ஸ்டார்ட் பண்ணும் போது போய் சேரக்கூடிய இடம் ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மதுரையோ சென்னையோ இருக்கட்டும். ஸோ அந்த ஃபைனல் டெஸ்டினேஷனை நீங்க கூகுள் மேப்ஸ்ல கொடுத்துருவீங்க. ஸோ நீங்க எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றீங்களோ அந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் அதுக்கு இடப்பட்ட ரூட் உங்களுக்கு தெளிவா கூகுள் மேப்ஸ் உங்களுக்கு காட்டி கொடுத்து. சரி, ஸ்டார்ட் பண்ணும் போது பாத்தீங்கன்னா கூகுள் மேப்ஸ்ல சின்னதா ஒரு பப்புள்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பப்புள்ஸை ரிமூவ் பண்ணிட்டு நீங்க ரியலா கார்ல டிராவல் பண்ற மாதிரியே ஒரு ஐக்கான கூகுள் மேப்ஸ்ல செட் பண்ண முடியும். கூகுள் மேப்ஸை நான் ஓபன் பண்றேன். நான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நான் டிராவல் பண்ண போறேன். சர்ச் ஹியர் இல்ல நான் சென்னையை கொடுத்துறேன். சென்னையை கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுத்துறேன். Head west toward Tenkasi Aikudi Road, then turn right onto Tenkasi Aikudi. இப்போ நீங்க பார்க்கலாம், நான் எங்க நிக்கிறேனோ அந்த பொசிஷன்ல ஒரு கார் டிஸ்பிளே ஆகுதா? இந்த கார் எப்படி வந்துச்சு அதான் எனக்கும் தெரியல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு பெஸ்டான ஒரு ரூட் நான் சொல்றேன். கீழே பாத்தீங்களா அந்த டைமிங்லாம் கொடுத்துருக்கா, அதுல ஒரு சின்னதா ஒரு கோட் இருக்கா, அதை கீழே இருந்து அப்படி மேல அப்படி இழுத்து விடுங்க. இழுத்து விட்டீங்கன்னா டிரைவிங் அவதார் அதை நீங்க தட்டினீங்கன்னா இங்க நிறைய கார் இருக்கு. நான் இந்த கார்ல என்ன கலர் அப்ளை பண்ணிருக்கேன் பாருங்க, கத்திரிப்பு கலர், அப்புறம் கிரீனு, அதுக்கப்புறம் எல்லோவை மாத்திக்கலாம், அதுக்கப்புறம் ப்ளூவா மாத்திக்கலாம், அப்புறம் ரெட்டு, அப்புறம் கிரே கலரு, பிளாக்கு, ஒயிட்டு, இந்த மாதிரி விதவிதமான கார் கொடுத்துருக்காங்க. கார் வேணும்னா அந்த ஏரோ கொடுத்துருப்பாங்க, அதை கூட நீங்க செட் பண்ணிக்கலாம். இது இல்லாம கூகுள் மேப்ஸ்ல டிஃபால்ட்டா ரெண்டு இல்ல 3 இங்க பாருங்க, ஜீப்பு, காரு, ஒரு மினி பஸ் மாதிரி இருக்கு. இது டிஃபால்ட்டா இருக்கும். புதுசா இதையும் அறிமுகப்படுத்திருக்காங்க. வேணுங்கிறவங்க செட் பண்ணிக்கலாம். கலரையும் நீங்க மாத்திக்கலாம். எனக்கு ப்ளூ ரொம்ப பிடிக்கும், டன் கொடுத்துறேன். இப்போ பாருங்க அந்த மேப்ல ப்ளூ கலர்ல கார் டிஸ்பிளே ஆகுதா? செம ஒருத்தல. ஸோ டிராவல் பண்ணும்போது இந்த மாதிரி விதவிதமான காரை செட் பண்ணிட்டு நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செட்டிங்கை கூகுள் மேப்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்க எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தென்காசின்னு வச்சுக்கோங்க. நீங்க போய் சேர வேண்டிய இடம் மதுரையோ சென்னையோ. இன் பிட்வீன் ரூட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரூட்டை ஃபுல் ரூட்டை நீங்க நார்மலா உள்ள போயிட்டு நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஆனா கூகுள் மேப்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை அப்படியே வெளியே கொண்டு வந்து அதே ஸ்கிரீன்ல டாப்ல செட் பண்ணிட்டாங்க. நீங்க ரைட்ல இருந்து லெஃப்ட் ஸ்வைப் பண்ணீங்கன்னா முக்கியமான ரூட்டை ஃபுல்லா நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். கண்டிப்பா நீங்க அதை மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூகுள் மேப்ஸ்ல அடுத்ததை நம்ம பார்க்க போற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங் என்னன்னா, இப்போ நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம பயணம் பண்ண போறோம். ஸ்டார்ட் நம்ம கொடுத்துட்டோம். கொடுத்ததுக்கு அப்புறம் இன் பிட்வீன் ரூட் இருக்கு பாத்தீங்களா, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஸ்கிரீனை கீழே இருந்து மேல ஸ்வைப் அப் பண்ணோம்னா அதுக்குள்ள ரூட்லாம் இருக்கும். இப்போ அப்படி இல்லை, மேல பாருங்க இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. ரைட்ல இருந்து லெஃப்ட் பண்ணீங்கன்னா அந்த ரூட் எல்லாம் நமக்கு காட்டி கொடுத்துரும். இங்க பாருங்க, ரொம்ப ஈஸியா இருக்குல்ல, கன்வீனியன்டா இருக்கு. அதாவது ஒத்த ஸ்கிரீன்லேயே அந்த ரூட்டையும் நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்க டிராவல் பண்ணும்போது ஒன்றும் செய்ய வேண்டாம். ஸ்டார்ட் கொடுத்துட்டீங்களே ஆட்டோமேட்டிக்கா மேப் ஓப்பன் ஆயிரும். மேல பாத்தீங்கன்னா சின்னதா ஸ்கிரீன் இருக்கும். அதுலதான் ஒவ்வொரு ரூட்டும் நமக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க கூகுள் மேப்ஸ். ஸோ அதை வச்சு நம்ம அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு நம்ம போய் சேர்ந்துடலாம். ஃபைனலா கூகுள் மேப்ஸ்ல சூப்பரான ஒரு செட்டிங் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது கூகுள் மேப்ஸை நீங்க ஓபன் பண்றீங்க, ரைட்ல சென்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அதுல கீழே ஸ்பீக்கர் அப்படிங்கிற ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. ரிப்போர்ட்னு கொடுத்துருக்க மாட்டாங்க, சின்னதா ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அந்த ஐக்கானுக்குள்ள நீங்க தட்டி உள்ள போனீங்கன்னா இங்க பாருங்க, நார்த், ஈஸ்ட், வெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஐக்கான் இருக்கு. அப்புறம் சர்ச் இருக்கு, அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் இருக்கு. அதுக்கு கீழே பாருங்க ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒரு ஐக்கான் இருக்கு. இது மெயின் ஸ்கிரீன்லேயே டிஸ்பிளே ஆகுது. நம்ம தட்டுவோம். தட்டினா பாருங்க அந்த எக்ஸ் மார்க் பாருங்களேன், ரன்னிங் டைம் கொடுத்துருக்காங்க பாருங்க. அது ஃபுல் ஆயிடுச்சுன்னு இந்த ஸ்கிரீன் க்ளோஸ் ஆயிடும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணா கிராஷ், ஸ்லோ டவுன், நம்ம டிராவல் பண்ணும் போது எந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ அதை வச்சு ஹைலைட் பண்ணணும். ஆட் ரிப்போர்ட் பாருங்க, ஆட்டோமேட்டிக் க்ளோஸ் ஆயிடும் பாருங்க. ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் க்ளோஸ் ஆயிடும். மீண்டும் மறுபடியும் அந்த ஸ்கிரீனை ஓப்பன் பண்ணணும். டைமர் செட் பண்ணிருக்காங்க. இதுல
பாத்துக்கோங்க. செமங்க இது. நீங்க மேனுவலா கூட இதை க்ளோஸ் பண்ணலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ கூகுள் மேப்ஸ்ல இந்த அற்புதமான விஷயங்கள் எல்லாத்தையும் ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லாவா இருக்கும். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, யாரெல்லாம் கூகுள் மேப்ஸ் அதிகமா பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா தெரிய வாய்ப்பே இல்லை. அதனால நீங்க தெரிஞ்ச ஒரு ஆளு, அதனால இதை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே யூடியூப் காரன் நிறைய பட்டனை கொடுத்துருக்கான். ரீசெண்டா ஹைப் அப்படிங்கிற ஒரு பட்டனை கொடுத்துருக்கான். வேணுங்கிறவங்க அதை ஹைலைட் பண்ணி தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா அன்லைக்.